இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பான கேஷி பர்சனல் லோன் ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப் எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து போடுறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம இதில் எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ நம்ம ப்ராசஸிங் ஃபீஸு, இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் இதில் எவ்வளோ அதிகமாக காட்டினாலுமே கூட நம்ம எந்த மாதிரி வகையில் நம்ம எடுத்தால் ஈஸியான அமௌண்ட்டு கம்மியான லெவலில் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க, கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிவ்யூ வந்து நான் போடுறேன். அந்த வகையில் இந்த கேஷ்இ அப்ளிகேஷனை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ண விஷயங்கள், எக்ஸ்பீரியன்ஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அப்போ தான் இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போ நம்ம டீட்டெயில் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது கேஷி அப்படிங்கிறத நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். கேஷி அப்படின்னு சிம்பிளோட வரும். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனோட டீட்டெயில் நம்ம என்னங்கிறது பார்ப்போம். ஏற்கனவே நான் அப்ளை பண்ணி வச்சுக்கிறதுனால டியூவல் ஆப்ஸில் போட்டு உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இதில் ஓப்பன் கேஷ் இதில் 2 காமிக்குது. ஏன்னா நான் வந்து டியூவல் ஆப்ஸ் நம்ம மொபைல் ஆப்ஷன் இருக்கிறதுனால போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. ரைட், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்கும். ஓகே அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே வந்து லாகின் பண்ணிக்கிறேன். லாக்இன் ஆஸ் மணி அப்படிங்கிறத காட்டுது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், வேறு டிஃப்ரெண்ட் யூஸருங்கிறத கொடுக்க போகிறேன் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு வேறு ஒரு யூசர் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுறேன். நீங்கள் ஒரு இமெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட்டு நாட் கான்ஃபிகர்ட் அப்படின்னு வரும். அதாவது நீங்கள் ஏற்கனவே உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வராது. இப்போ நாட் கான்ஃபிகர் அப்படிங்க வரும்போது இப்போ பாஸ்கோடு வந்து கேட்கும். நம்ம சும்மா ஒரு 4 டிஜிட் பின் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் பின் செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கும், சீக்ரெட் கொஸ்டின். அதாவது உங்கள் மதர்ஸ் மெய்டன் நேம் கேட்கும். அடுத்தது நீங்கள் எப்போ கரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் கொஸ்டின் கேட்கும். அதை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கணும். அந்த சீக்ரெட் கொஸ்டின் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் செட் நியூ பின் அப்படின்னு கேட்கும். ஏதாவது ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். செட் அப்படிங்கிற கொடுத்துருவோம். அப்புறமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஓகே பண்ணிவிடுவோம். அடுத்த ஆப்ஷனில் செலக்ட் யுவர் ஜெண்டர் அப்படின்னு கேட்கும். மேல் ஃபீமேல் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ரைட், இப்போ தான் நம்மளோட மெயின் டீட்டெயிலுக்கு வந்திருக்கோம். ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ ப்ரூஃப்க்கு உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டை வந்து நீங்கள் மொபைல்லே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஈஸியாக வேலை வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி இதெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்க. செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோன் ப்ராசஸிங்க்கு ஒரு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர், அதாவது சிபில் ஸ்கோர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 650க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே, அதாவது வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து ப்ராசஸ் ஆகிடும். அப்படி இல்லைனா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து அந்த கால் வந்து வரும் உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த லோன் எலிஜிபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது இந்த பர்சனல் டீட்டெயில்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் எங்கே வேலை பண்ணுறீங்க அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி தான், நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ரைட், இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கிரெடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஷாப்பு, மை ப்ரொஃபைல், மை கேஷி, மோர் அப்படிங்கிற 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்கிறத நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன். அதாவது வந்து இப்போது இதில் வந்து கிரெடிட் அப்படிங்கிற இந்த கீழே இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன லோன்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது சும்மா ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருப்பாங்க. கேஷி கிரெடிட் லைன் 2 lakhs அப்படின்னு இருக்கு பாருங்கள். 2.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட், அதாவது இது வந்து மாதத்துக்கு 2.5% அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து வட்டி ரொம்ப அதிகம்னு சொல்லி ரிவ்யூலலாம் கூட போட்டிருக்காங்க. பட் இது உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான இஷ்யூ, எனக்கு எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் தேவையில்லாமல் இது அப்ளை பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய சஜஷன். எப்போ 1.5 வருஷத்துக்கு, அப்புறம் 1 இயருக்கு, இந்த மாதிரி 270 டேஸ்க்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிரெடிட் லைன், அதாவது ஒரு 50,000 1 லட்சமோ வந்து சேங்ஷன் பண்ணிவிடுவாங்க. சேங்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் நீங்கள் போய் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து என்னுடைய ரியல் ஆப்பில் வந்து நான் ஜஸ்ட்டு செக் பண்ணி சொல்கிறேன். இந்த ஆப் வந்து ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து ஒரு டம்மியாக ஒரு இமெயில் ஐடி போட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணேன். இப்போ என்னுடைய லாகினில் வந்து போயிட்டு நான் உங்களுக்கு என்னங்கிறத காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரியல் ஆக்சுவலி லோன் அப்ரூவ் ஆன ஒரு ஆப்பில் வந்து நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். அதே கேஷி ஆப் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 90 days அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இப்போ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். கேஷி 1 இயருக்கு ஏதாவது அமௌண்ட் எடுக்கணும்னா நீங்கள் மினிமம் 1,09,000 அப்படிங்கிறது உங்களோட கிரெடிட் லைன் அப்ரூவ் ஆகியிருந்தால் அதை எடுத்துக்கலாம். இல்லை 270ங்கிறது ஒரு அமௌண்ட் இருக்குது. அதேமாதிரி கேஷி இருக்குது, கேஷி 90 இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 90 வந்து செலக்ட் பண்ணுறேன். எவ்வளோ வட்டி என்ன எதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபார் சாம்பிளுக்காக கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2,000லேருந்து அதிகபட்சம் 46,000 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 8,000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ 10,000 ரூபா அப்படிங்கிறத நான் மேலே வந்து ட்ராக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். 10,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாய் கிட்ட வந்து என்னென்னமோ ஃபீஸ் வந்து எடுக்கிறாங்க. அதாவது இன் ஹேண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 9,027 ரூபா தான் கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 750, ப்ராசஸிங் ஃபீஸ் 250, ஆன்போர்டிங் சார்ஜஸ் 100, டாக்குமெண்ட் சார்ஜஸ் 100, வெரிஃபிகேஷன் சார்ஜஸ் 50, அக்ரிமெண்ட் 50, ஜிஎஸ்டி 99, அப்புறம் இன்சூரன்ஸ் 324. டோட்டல் லோன் அமௌண்ட் 10,000 ரூபாயில் எவ்வளோ உங்களுக்கு கையில் கிடைக்கிறது 9,000 ரூபாய் தான் கிடைக்குது. ஸோ இது வந்து கந்து வெட்டி மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இதில் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு உண்மையிலே ரியலி ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், உங்களுக்கு தேவையான அமௌண்ட் அப்படிங்கிறதுனா நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணி ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 1 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 1 இயர்க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் வட்டி இஎம்ஐ வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 90 days நான் செலக்ட் பண்ணேன் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் 90 daysக்குள்ளே நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இது 10,000 ரூபா அப்ளை பண்ணால் இவ்வளோ ஃபீஸ் வந்து போட்டிருக்கானுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதை ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தோன்னா நீங்கள் ஏற்கனவே பேங்க் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த பிரேக்கப் தான் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ இஎம்ஐ வந்து இந்த 10,000 ரூபாய் 3 மாதத்தில் வந்து ரிட்டர்ன். ஸோ இப்போ 10,000 ரூபாய்னா உங்களுக்கு 9,000 தானே கிடைக்குது. ஸோ மக்களே, லோன் எடுக்கிறத பொறுத்த அளவுக்கு இதுதான் வந்து விஷயம். வட்டி எல்லாத்தையும் எவ்வளோன்னு பார்த்துக்கேன். ஸோ நான் ஒரு ட்ரிக்கு சொல்லியிருந்தேன், எப்படி நீங்கள் வந்து கம்மியாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிவிட்டு. ஸோ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பே ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பே ரெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் கேட்கும். அப்போ அந்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் அதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10,000க்கு ஒரு மினிமமான ஒரு சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு இப்போ ஒரு 10,000 ரூபா அப்படின்னா ஒரு 300 400 அந்த மாதிரியான அப்ராக்சிமேட்டான ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள் அடுத்த மாதத்துக்குள்ளே கட்டிடணும், அதாவது 1 மந்த்துக்குள்ளே கட்டிடும். ஸோ இதுதான் வந்து விஷயம், அந்த ஆப்ஷன் நான் சொல்கிறது உங்களுக்கு. இப்போ டைரெக்டாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த கேஷ் 90 இஎம்ஐயாக கட்ட போகிறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 10% மேலே வந்து இப்போ 10,000 ரூபாய்க்கு நான் சொன்னேன் இல்லையா 1,000 ரூபாய் வந்து கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுத்திங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இது பே ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்குள்ளே கட்டுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ப்ரோ நான் வந்து பணம்லாம் எடுக்க தேவையில்லை, நானே வட்டி கொடுத்துட்ருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான சூப்பரான ஆப்ஷனும் இருக்குது. பட் அது இந்த அளவுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறத நீங்கள் உண்மையிலே இந்த ஆப்பில் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. 13% வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கீழே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பை கோல்டு ஏர்ன் அப் டு 13% அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இந்த ஆப்பில் எப்படி ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்லேயே வந்து ஃபைனான்ஸ் பண்ணலாம். உங்கள் இன்வெஸ்டராக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாருங்களேன், மினிமம் 500 ரூபாயிலேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 6 மாதம் தான் டென்யூர். 6 மாதத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 500 ரூபா பண்ணுறேன், இல்லை ஒரு 5,000 ரூபா பண்ணுறேன், இல்லை ஒரு 10,000 ரூபா பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த அமௌண்ட்டை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு அவங்க கேபிட்டலாக வச்சு இப்போ நம்மள மாதிரி யாராவது லோன் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அதிகரிக்கும். ஸோ அதான் இந்த ஃபண்டு தான் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இப்படி லோன் பண்ணுறது. பட் இது நார்த்தன் ஆர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இதை ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இது இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோன்னா லெண்டர், அதாவது நீங்கள் கடன் கொடுக்குறீங்க யாருக்காவது. ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து கடைகளுக்கோ எங்கேயாவது ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த ஆப்லேயும் ஒரு 5,000 போட்டு பார்க்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இது முழுக்க உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், உங்களுடைய விருப்பம். இது நல்லா ரிவ்யூ படிச்சுட்டு இதோட ஆப்ஷன்லாம் செக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம்.
ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிறேன், 13% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான். மினிமம் 500 50 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி ரெஃபர் பண்ணாலும் மினிமம் வந்து 500 ஒரு 3000 வரைக்கும் இதில் வந்து கொடுக்குறாங்க ஒரு ரெஃபரலாக. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸில் ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ரெஃபர் பண்ணி ஒருத்தவங்க அப்ளை பண்ணி லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் இப்போ நான் வந்து ஒரு 1000 சொன்னேன் இல்லையா, 10,000க்கு 1000 எடுக்கிறாங்க. அதில் ஒரு 500 மட்டும் வர்ற மாதிரியான ஒரு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏதாவது நீங்கள் அமேசானில் ஏதாவது நீங்கள் ஷாப்பிங் பண்ணணுன்னாலும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கிறது. அதே மாதிரி கேஷி கிரெடிட் அப்படிங்கிற இந்த கீழே உள்ள ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கான இந்த என்னென்ன டைப் ஆஃப் லோன் 4 டைப் ஆஃப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1 இயர் ஆப்ஷன் 270 டேஸு, அப்புறம் 180 டேஸ் 6 மந்த்ஸு, 90 டேஸ் 3 மாதத்துக்குள்ளே கட்டுற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. ஸோ மை ப்ரொஃபைலில் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே வரும். அதே மாதிரி மை கேஷி அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இதில் வந்து வரும். மொத்தத்தில் இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சரி இது ஒரு ரிவ்யூ போடணும்னு நினச்சேன். ஏற்கனவே போஸ்ட் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போட்டால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேருக்கு வெயிட்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அது எப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இந்த லோன்லாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் லோன் டாக்குமெண்ட்ஸ்லாம் இமெயிலே வந்துடுது. அந்த இமெயிலில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டாகவே இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பராக வந்து RBI ரிஜிஸ்டர்டு சிஸ்டமாக தான் எனக்கும் தெரியுது. எடுத்து நானும் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லலாம். ப்ளஸ் வந்து ரீபேமெண்ட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நம்பகமான ஒரு ஆப்பாக இருக்குது இப்போ வரைக்கும். ஒரு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ண வரைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட மறந்துடாதீங்க. இது வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்துட்டு ஒரு பெரிய மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு நம்பகமான இன்னொரு ஆப் ஏதாவது இருக்குது, இது ரொம்ப ட்ரஸ்டான ஒரு ஆப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஆப்பையும் என்னங்கிறது நேம் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிவ்யூ வந்து போடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.